வணக்கம். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கருவறையிலிருந்து ஒரு குரல் என்ற நூலிலிருந்து எலிவேட்டை ஓர் அனுபவம் என்ற கவிதை. எனது நுரையீரலில் நுழைந்து சுவாச ஓடையை அது உறிஞ்சியது. இரைப்பைக்குள் புகுந்து உணவை கொறித்தது. மார்புக்குள் குறுக்கும் நெடுக்கும் ஓடியது. எல்லாம் தெரித்தன எனது செவிகளில். அது என் தூக்கத்தை கடித்து குதறி ஓடியது அங்குமிங்கும். கனவுகள் பதுங்கி பதுங்கி இரவெல்லாம் பயந்து நடுங்கின. காய்கறிகள், துணிகள், காகிதங்கள் எங்கும் முளைத்த அதன் கூரிய பற்கள் எனது பகல்களை துண்டு துண்டாக்கின. அதை வசப்படுத்த மாட்டாத மசால் வடை முறுக்குகளை தின்று அதுவாக நான் மாறிய தருணங்கள் கொக்கிகளில். விருந்தினரை உபசரிக்கும் வேளையில் திமிராய் ஏளனமாய் அரைக்கூவல் விட்டு என் கண்முன் நகர்வதை பார்த்தும் செயலற்றிருப்பதில் கௌரவத்தை காப்பாற்றும் கட்டாயம் எனக்கு. விருந்தினரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதன் மயிர் முளைத்திருக்கும். எனினும் சகித்திருக்கும் நிர்பந்தம். இன்று காலை கிரிக்கெட் மட்டையால் ஒரு போடு போட்டேன். எனது பொந்து சரிந்து விழுந்தது விசாலத்தில். எலியை காணோம்.